உங்க வீட்டு சுவரில் விடாப்பிடி கரையா? பார்க்கவே அசிங்கமா இருக்கா? அப்போ செலவே இல்லாமல் இதை ட்ரை பண்ணுங்க. குழந்தைகள் இருக்கும் வீட்டில் எப்பொழுதும் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியாது. அதற்காக குழந்தைகளை அடிக்கவும் முடியாது. நீங்க பார்த்து பார்த்து அழகா வீடு கட்டி இருப்பீங்க. அதுல திருஷ்டி மாதிரி உங்க குழந்தைகள் சுவற்றில் கிறுக்கி வச்சிருப்பாங்க. அதை சரி செய்யலாம் என்று நினைத்தாலும் அந்த தடம் எல்லாம் போகுவதற்கு வாய்ப்பில்லை. இதனால் உங்களுக்கும் சங்கடம், வீட்டிற்கு வருபவர்களுக்கும் ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்று சங்கடம். இதை வீட்டிலேயே எளிதாக நீங்கள் சரி செய்யலாம். வருடத்திற்கு ஒரு முறைதான் நாம் சுண்ணாம்பு அடிக்கிறோம் என்பதால் இடைப்பட்ட காலங்களில் நாம் சுவர்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள சில வீட்டு வைத்திய முறைகளை கையாளலாம். அதன்படி சுவர்களில் உள்ள அழுக்குகள் தெரியாமல் இருப்பதற்கு சாக் பீஸுகளை பயன்படுத்தலாம். அழுக்குகள் குறைவாக இருந்தால் அந்த இடங்களில் சாக் பீஸை வைத்து நன்றாக தேய்த்து விடவும். சிறிது நேரம் விட்டு அந்த இடத்தில் ஈரத்துணியை வைத்து துடைத்தெடுக்கவும். இது சுவற்றின் நிறத்தை மாற்றி தற்போதைக்கு அந்த இடத்தில் அழுக்குகள் இருப்பதை மறைத்துவிடும். நம் வீட்டிலேயே உள்ள பொருட்களை வைத்து எளிதாக சுவற்றில் உள்ள கரைகளை சுத்தம் செய்ய முடியும். சுவரில் உள்ள அழுக்குகளை சுத்தம் செய்வதற்கு பேக்கிங் சோடா ஒரு சிறந்த பொருளாகும். பேக்கிங் சோடாவை சிறிது நீரில் கலந்து அதை ஒரு காட்டன் துணியில் நனைத்து அழுக்கு இருக்கும் பகுதிகளில் தேய்த்து விடவும். சிறிது நேரம் ஊறவிட்டு பின்னர் அந்த இடத்தை அழுத்தி தேய்த்து சுத்தமான நீரில் துடைத்து எடுக்கவும். இது அந்த பகுதிகளில் உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்குவதற்கு உதவுகிறது. நமது வீடுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் இந்த பொருளை சுவர்களில் உள்ள அழுக்குகளை சுத்தம் செய்வதற்கும் பயன்படுத்தலாம். ஒரு கப்பில் சிறிதளவு தண்ணீர், அதனுடன் சிறிதளவு இந்த திரவம் இரண்டையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். சுத்தமான துணியில் இந்த கரைசலை நனைத்து சுவரில் அழுக்குள்ள பகுதிகளில் நன்றாக தேய்த்து விடவும். பென்சில் அல்லது கிரையான்ஸ் கரைகளின் மீது இதனை பயன்படுத்தாதீர்கள். அழுக்குகள் உள்ள இடங்களில் மட்டும் இதுபோன்று செய்து வர சுவரில் உள்ள அழுக்குகள் நீங்கும். நம் வீட்டில் துவைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய லிக்விடுகளை சுவரில் உள்ள அழுக்குகளை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தலாம். சுவரில் எந்தவித தூசுகளும் இல்லாதவாறு நன்றாக துடைத்துக் கொள்ளவும். சிறிதளவு தண்ணீரில் வாஷிங் லிக்விடை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். ஸ்பாஞ்சை பயன்படுத்தி சுவரில் அழுக்கு உள்ள பகுதிகளில் மெதுவாக துடைக்க வேண்டும். இதேபோன்று மறுமுறை செய்யவும். பிறகு சிறிது நேரம் விட்டு சுத்தமான துணி வைத்து துடைக்கவும். இது சுவற்றில் உள்ள அழுக்குகளை நீக்குவதற்கு உதவுகிறது. சுவற்றில் உள்ள அழுக்குகளை நீக்குவதற்கு வினிகரை பயன்படுத்தலாம். ஒரு சிறிய கிண்ணத்தில் நீருடன் வினிகரை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். சுத்தமான காட்டன் துணியை பயன்படுத்தி சுவரில் அழுக்கு உள்ள பகுதிகளில் இதனை தேய்க்கவும். சில நிமிடங்கள் அப்படியே விட்டு சுத்தமான துணியை வைத்து துடைத்தெடுக்கவும். பின்னர் தண்ணீரை கொண்டு அந்த இடத்தை துடைக்க வேண்டும். இப்படி செய்யும் போது சுவற்றில் உள்ள அழுக்குகள் நீங்கும். உங்கள் வீட்டை பராமரிப்பாக வைத்திருப்பது உங்கள் கடமை. குழந்தைகள் கிரிக்கெட் விட்டால் அது இயற்கை, குழந்தைகளை ஒன்றும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் அப்பொழுதே அதை சரி செய்து விடலாம். குழந்தைகள் ஓடி விளையாடுவதற்கு தானே வீடு. எனவே கரைப்பட்டால் அதை மேலே குறிப்பிட்டபடி மேற்கொண்டு சரி செய்து கொள்ளுங்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.